இந்தியாவில் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய போர் மிக தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் முன்களத்தில் நின்று இந்த யுத்தத்தை நிகழ்த்திட்டு இருக்கிறாரு. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் வாக்காளர் உரிமை பயணம் அப்படிங்கிற பேர்ல பீகார்ல மிக பிரமாண்டமான ஒரு நெடுந்தூர பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. அந்த பயணத்தில் மக்கள் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை அலைகடலென திரண்டு வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் இந்த 3 தேர்தல் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாரு. இது இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி கட்சிகள் பாராளுமன்றத்துக்கு உள்ளாலேயும் வெளியிலையும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. மிக மிக முக்கியமாக இந்திய தேர்தல் ஆணையம் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்திய தேர்தல் ஆணையத்தை கலைக்கணும், அவங்க ஒரு தலைப்பட்சமாக நடந்துட்டு இருக்கிறாங்க, ஓட்டு திருட்டுல ஈடுபட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலைகளும் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இரு அவைகளிலும் இம்பீச்மென்ட் நோட்டீஸ் வழங்கக்கூடிய முயற்சியை அவங்க மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இந்திய ஜனநாயகம் காக்கப்படுமா, கொள்ளையடிக்கப்படுகிற இந்திய மக்களுடைய ஓட்டுரிமை மீட்கப்படுமா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். அது மட்டுமல்ல, இந்த பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து இந்த தேர்தல் ஆணையம் ஓட்டு திருட்டில் ஈடுபடுது, ஓட்டு கொள்ளையில் ஈடுபடுது, அப்படிதான் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரங்களை வெளியிட்டார். ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை அவங்க கணக்கில் எடுத்து அங்க பரிசோதனை நடத்தினதுல 1,250,000 வாக்குகள் முறைகேடாக சேர்க்கப்பட்டு, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பலருக்கும் 0 அட்ரஸ், பலருக்கும் வாக்காளர் அட்டையில போட்டோ இல்லை, பலருக்கும் 2 ஓட்டுகள் 3 ஓட்டுகள், இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள். ராகுல் காந்தி அவர்கள் இந்த முன்வச்ச இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலையும் வழங்கல். ஆனா ராகுல் காந்தி அவர்களை மிரட்டக்கூடிய வேலையை தீவிரமாக இந்த தேர்தல் கமிஷன் செஞ்சிட்டு இருந்து. அவங்க என்ன சொன்னாங்க, தேர்தல் கமிஷன் ஒரு தலைபட்சமாக செயல்படல, எங்களுக்கு ஆளுங்கட்சியும் ஒண்ணுதான் எதிர்கட்சியும் ஒண்ணுதான், இது வாக்காளர்கள் மீதான தாக்குதல், இதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், அவருக்கு அப்படி கம்ப்ளைண்ட் இருந்தா என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அப்படிங்கறத எழுதி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய தொனியில ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிர்வினை நிகழ்த்தினாங்க. இப்படி ஒளிச்சு மறைச்சு வாக்குகளை திருடுறது ஒரு பக்கம் இருந்தா, சமீபத்தில் நடைபெற இருக்கக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக வாக்குகளை திருடுறதுக்காக SIR என்கிற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்து 1 மாதத்துக்கு உள்ளாலவே திடுதிப்புன்னு சொல்லி ஆய்வு பண்ணி 65 லட்சம் வாக்காளர்களை தூக்கி வீசினாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 22 லட்சம் வாக்காளர்கள் இறந்து போனாங்க, 33 லட்சம் வாக்காளர்கள் வேற பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவர்களுடைய நோக்கம் ஒண்ணுதான், பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காமல் காங்கிரசுக்கும் வேற எதிர்கட்சிகளுக்கும் வாக்கு அளிக்கக்கூடிய வாக்காளர்களை மொத்தமா தூக்குறது. இப்படி ராகுல் காந்தி அவர்கள் இங்க முறைகேடு நடந்தது அப்படின்னு சொல்றாரோ, கிட்டத்தட்ட அதே அளவுக்கான, இன்னும் சொல்ல போனா அதை விட மிக தீவிரமான முறைகேடுகள் பீகார்ல நடந்துட்டு, ஒரு அட்ரஸ்ல 80 நபர்கள் போய் தேடி பார்த்தா அது ஒரு பீர் ஃபேக்டரி, அப்படிப்பட்ட நபர்களே அங்க இல்ல. ஒரு அட்ரஸ்ல 40 நபர்கள், 2 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத வீடு, அந்த வீட்டுல 40 நபர்கள். இது சொல்லும் போது ஒவ்வொரு இடத்திலிருந்தும் இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலிருந்தும் இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்கள் வர ஆரம்பிச்சது. குறிப்பாக கேரளத்துல சுரேஷ் கோபி அவர்கள் வெற்றி பெற்ற திரிசூர் மண்டலம், அங்கேயும் இதே மாதிரியான முறைகேடுகள் ரொம்ப பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்படி இவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கல. பல காலமாகவே எதிர்க்கட்சிகள் ராகுல் காந்தி அவர்கள் இந்த வாக்காளர்ல முறைகேடு நடந்துட்டு இருக்கு, எலெக்ஷன்ல முறைகேடு நடந்துட்டு இருக்கு, இந்த CCTV காட்சிகளை எங்களுக்கு தாங்க, இந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதை வெளியிடல. CCTV காட்சிகளை உங்களுக்கு தர்றதுக்கான சட்டம் எங்களுக்கு இல்லை
அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் மறுத்தாங்க. ஆக இப்படி மிக சாதாரணமாக ஓட்டு திருட்டு, ஓட்டு கொள்ளை நடைபெற்று இருக்கு. இந்த ஓட்டு திருட்டுக்கு, இந்த ஓட்டு கொள்ளைக்கு எந்த விதமான பதிலும் நியாயமான காரணங்களையும் எலெக்ஷன் கமிஷன் இதுவரைக்கும் சொல்லல. அதனால ராகுல் காந்தி அவர்கள் திட்டமிட்டு பீகார் மாநிலத்தில் இந்த வாக்காளர் உரிமை பயணம் அப்படிங்கிற ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 நாட்கள் ஆயிருக்கு. மக்கள் கூட்டம் அலைகடல் என திரண்டு அவருக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க. போகக்கூடிய இடங்களில் எல்லாம் ஜனத்திரள். இந்த ஜனத்திரளுக்கு மத்தியில தான் அவர் ஊர்ந்து போயிட்டு இருக்கிறாரு. அவரு கூட தேஜஸ்வி யாதவ், மற்றபடி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல தான் அவர் மக்களோடு நேரடியாக பேசுறாரு. மற்ற தலைவர்களும் பேசுறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்ததும் இந்த தேர்தல் ஆணையர்கள் தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எப்படி இந்த 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்களோ அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை இவர் போகக்கூடிய இடங்களில் எல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு இவருக்கு முன்னால நிறுத்துறாங்க. அவர் பேசுறாரு மக்கள்கிட்ட. இறந்து விட்டதாக சொல்லி 22 லட்சம் பேரை நீக்கிறாங்கல்ல, அப்படி இறந்து விட்டதாக சொல்லி நீக்கப்பட்ட 7 பேர் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்களோட தேநீர் குடிச்சதை நம்ம பார்த்தோம். இறந்தவர்களோடு தேநீர் குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்திய தேர்தல் ஆணையம் எனக்கு உருவாக்கி தந்திருக்கு, நன்றி அப்படின்னு சொல்லி கிண்டலாக ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. பாஜக இப்போ விழி பிதுங்கி நிற்கு. எப்படி ராகுல் காந்தியை ஆஃப் பண்றது அப்படிங்கிறது தெரியல. மேலும் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த வாக்கு திருட்டு என்பது பாரத மாதாவின் ஆன்மாவின் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு. கையும் களவுமாக தேர்தல் ஆணையம் பிடிபட்ட பிறகும் என்னட்ட பிரமாண பத்திரம் கேட்கிறாங்க. கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. இன்னும் இந்தியாவில் எங்க எல்லாம் இப்படி வாக்கு திருட்டு, ஓட்டு திருட்டு நடைபெற்றது அப்படிங்கிற ஆதாரங்களை உங்களுக்கு கொடுக்கிறோம். அப்போ மக்கள் உங்களிடமே கேட்பாங்க, பிரமாண பத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இது நினைத்தது போல இல்லை. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு பயணமாக நமக்கு தெரியுது. ராகுல் காந்தி அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் மீது குற்றம் சாட்டின பிறகு திடுதிப்புன்னு 10 நாளைக்கு பிறகு அவசரமாக பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. ஏன் சந்திச்சாங்க? பீகார் மாநிலத்தில் இப்படி ஒரு பயணத்தை ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொள்ள போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்காம வேலையெல்லாம் விட்டுட்டு பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க. ஜனநாயக கடமைக்கு ஒரு அளவு இல்லை. அதுல குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாரோ அதுக்கு பதில் இல்லை. இந்த எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு நாடக கம்பெனி. இந்த தேர்தல் ஆணையர்கள் நடிகர்களாக நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு டயலாக் எல்லாம் எழுதி கொடுக்கிறது வேற. இந்த நாடக கம்பெனியுடைய முதலாளி என்ன டயலாக் எழுதி கொடுப்பாரோ அதைத்தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆணையர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகத்தினுடைய சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் சில காலம் பொறுத்து வரக்கூடிய இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கும் இடையில 40 லட்சம் வாக்குகள் கூடியிருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில், அது யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல, அதனால அதை நாங்க அது பிரச்சனை இல்லை. சரி, இந்த 0-0 சொல்லி இந்த விலாசங்கள்ல வாக்காளர்களை சேர்த்திருக்கீங்களே, இது எப்படின்னு கேட்டா, இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் வீடு இல்லாம சாலையோரங்கள்ல பாலத்திற்கு கீழே இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய கடமை. கடமைக்கு ஒரு அளவு இல்லையா? இந்த எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் எல்லாம் இந்த சாலையோரம் அலைஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் எப்ப வருவாங்க, எப்ப அவங்களுக்கு இந்த ஓட்டுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தேடி 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 போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு இப்படி ஆயிரக்கணக்கான பேரை சேர்த்திருக்காங்க. இந்த பீகார் மாநிலத்தில் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு வெளியிட்ட அட்டவணை, அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அட்ரஸ்ல 509 வாக்காளர்கள். எப்படிலாம் 509 வாக்காளர்கள் ஒரு விலாசத்துல இருக்காங்க? அது என்ன அப்பார்ட்மெண்டா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு விலாசமே அங்க இல்லை. இன்னொரு விலாசத்துல 489 நபர்கள், அங்கேயும் அப்படி ஒரு விலாசம் இல்லை. பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகள், அந்த 3 தொகுதிகளில் மட்டும் 80,000 வாக்காளர்கள் முறைகேடாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியில
25,000 வாக்காளர்கள், 25,000க்கு அதிகம். அப்போ இந்த நாடக கம்பெனிக்காரங்க இதெல்லாம் என்ன தைரியத்துல பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. முதலாளிக்கு நம்ம கட்டுப்படணும், முதலாளியினுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க குறியாக இருக்கிறாங்களே தவிர இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றணும், இந்திய மக்களுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இல்லை. அது மாதிரி சிசிடிவி காட்சிகளை ஏன் நீங்க கொடுக்கல? எதிர்கட்சிகள் கேட்கறது அவங்களுடைய கடமை, அதை கொடுத்துட்டா தீந்துரும். சகுன் ராணி அப்படிங்கிறவங்க 3 இடத்துல வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க. அது மாதிரி பலரும் 2 இடத்துல 3 இடத்துல இருக்கிறாங்க. அப்போ சிசிடிவி காட்சிகளை கொடுத்தா தெரிஞ்சு போகும் யார் எத்தனை தடவை ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு. அப்படி சொல்லும்போது இதுல நம்முடைய தாய்மார்கள், பெண்கள், சிறுமிகள் இவங்க எல்லாம் இருக்காங்க. இதை எப்படி நம்ம கொடுக்க முடியும்? சிசிடிவி கேமரா எதுக்காக வச்சீங்க? சிசிடிவி கேமரா வச்சதே இந்த எலெக்ஷன்ல முறைகேடு நடக்கலையான்னு பாக்குறது தான், செக் பண்றதுக்காக தான் சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிசிடிவி கேமராக்கள் நம்முடைய வீடுகளுடைய அறையில கொண்டு வைக்கல, பொது வெளியில வாக்காளர்கள் வரக்கூடிய இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அங்க பெண்கள் மட்டுமா வராங்க? ஆண்கள், முதியவர்கள், வயதானவர்கள் எல்லாரும் வராங்க. அவர்களும் ஓட்டு அளிச்சிருப்பாங்க, அவர்களும் முறைகேடாக பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கலாம் தானே. ஆனா எதற்குமே தேர்தல் கமிஷன்ட்டு முறையான பதில் இல்லை. இந்த நேரத்தில் தான் நாடு முழுவதும் இது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்திய ஜனநாயகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாக்குரிமை என்பது. நம்முடைய கடைசி நம்பிக்கை அதுதான். நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தரை மாத்திரலாம், நமக்கு நல்லது செய்யாத ஒருத்தரை நம்ம மாத்தி நல்லவங்களை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஜனநாயகமே மூச்சு விட்டுட்டு இருக்கு. ஆனா இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வேலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த ஜனநாயகத்தை காக்கிறதுக்கான கடமை இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த பீகார் மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய வாக்காளர் உரிமை பயணம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கு. இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய வலுவை, மன தைரியத்தை கொடுத்துருக்கு. இது நாடு முழுவதுமே பரவும். நாட்டு மக்கள் இந்த அநீதிக்கு எதிராக, ஜனநாயக படுகொலைக்கு எதிராக கிளர்ந்து எழுவாங்க அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஜனநாயகம் காக்கப்படுமா எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய காணொளிகளை பாருங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.